हाय दोस्तों, வெல்கம் டு மாஸ் ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை சென்டென்சஸில் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 சென்டென்சஸ்க்கு மேலேயே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. 100% இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துடலாம். எனக்கு தெரியாது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே நஹி ஜான்தா. மே நஹி ஜான்தா. ஜான்தா அப்படின்றதாங்க தெரியும். ஓகே, ஸோ தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ நஹி ஜான்தா அப்படின்னு சொல்லணும். ஓகே, எனக்கு தெரியாது மே நஹி ஜான்தா. ஓகே, மே நஹி ஜான்தா. இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா முஜே நஹி பத்தா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒன்றும் இல்லை. ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குச் நஹி. குச் நஹி. நஹி அப்படின்ற வேர்டு தான் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குச் நஹி. குச் நஹி. அப்படி இல்லை. பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐசா நஹி ஹை. ஐசா நஹி ஹை. ஓகே, அப்படி இல்லை, ஐசா நஹி ஹை. ஓகே, ஐசா அப்படின்றதாங்க அப்படி. ஓகே, ஐசா நஹி ஹை. நான் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே நஹி மான்தா. மே நஹி மான்தா. ஓகே, நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஹிந்தியில் மே நஹி மான்தா. எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே குச் நஹி சாஹியே. முஜே குச் நஹி சாஹியே. ஓகே, முஜே அப்படின்னா எனக்கு. ஓகே, சாஹியே அப்படின்னா வேணும். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ நஹி சாஹியே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எதுவும் வேண்டாம், முஜே குச் நஹி சாஹியே. ஓகே, எனக்கு பாட தெரியாது. இப்போ ஹிந்தியில் பாட்டு அப்படின்னு சொன்னாலும் கானா அப்படி தான் சொல்லுவாங்க. பாடு அப்படின்னு சொன்னாலும் கானா அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் பார்த்துடலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாட தெரியாது. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே கானா நஹி ஆத்தா. முஜே கானா நஹி ஆத்தா. ஓகே, கானா அப்படின்னா பாடுறது. ஓகே, ஸோ எனக்கு பாட தெரியாது, முஜே கானா நஹி ஆத்தா. ஓகே, எனக்கு பாட தெரியாது, முஜே கானா நஹி ஆத்தா. ஓகே, கானா. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் எனக்கு பாடல் தெரியாது, அதாவது எனக்கு இந்த பாட்டு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கே எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மே கானா நஹி ஜான்தா. மே கானா நஹி ஜான்தா. எனக்கு அந்த பாட்டு தெரியாது அப்படின்னு தமிழில் பேச்சொலக்கு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை மே கானா நஹி ஜான்தா அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதில் பாடல் அப்படின்றதுக்கும் ஹிந்தியில் கானா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாடுறது அதுக்குமே ஹிந்தியில் கானா அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பாட்டு அதுக்கும் கானா, பாடுறது அதுக்குமே கானா. ஓகே, ஸோ எனக்கு பாடல் தெரியாது, மே கானா நஹி ஜான்தா. ஓகே, நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். இந்த வேர்டை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே ஆப் பர் கர்வ ஹை. முஜே ஆப் பர் கர்வ ஹை. கர்வ அப்படின்றதாங்க பெருமை. ஓகே, ஸோ நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே ஆப் பர் கர்வ ஹை. ஓகேவா, முஜே ஆப் பர் கர்வ ஹை. குழந்தை மாதிரி அழாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பச்சோं की तरह मत रो. बच्चों की तरह मत रो. ரோனா அப்படின்றது தான் வேர்ப். ஓகே, அழுறதுக்கு. அழாத அப்படின்னு சொல்லும் போது மத் ரோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, பச்சோ அப்படின்னா குழந்தை. ஓகே, குழந்தை போல் அப்படின்றப்போ பச்சோं की तरह. ஓகே, அப்படி சொல்லணும். குழந்தை போல், குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லும் போது பச்சோं की तरह அப்படின்னு வரும். ஓகே, ஸோ குழந்தை போல் அழாத அப்படின்னு சொல்கிறப்போ பச்சோं की तरह मत रो. ஓகே, பச்சோं की तरह मत रो. ஓகேவா. என்னை பற்றி கவலைப்படாத. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மேரி சிந்தா ந கரோ. மேரி
चिंता न करो, मेरी चिंता मत करो அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, என்னை பற்றி கவலைப்படாத, मेरी चिंता न करो. நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்க, நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, तुम्हें चिंता किस बात की है, तुम्हें चिंता किस बात की है. ஓகே, சிந்தா அப்படின்றது தான் கவலை. ஓகே, ஸோ நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, तुम्हें चिंता किस बात की है, तुम्हें चिंता किस बात की है. சிந்தா அப்படின்ற கவலை. நெக்ஸ்ட் அடுத்த வேர்ட் கவலைப்பட ஒன்றுமே இல்லை, கவலைப்பட ஒன்றுமில்லை, கவலைப்பட ஒன்றுமில்லை. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபிக்ர கி கோய் பாத் நஹி, ஃபிக்ர கி கோய் பாத் நஹி. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவலை அப்படின்ற வேர்டுக்கு இங்கே ஃபிக்ரா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? இந்த வேர்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கவலைப்பட ஒன்றுமே இல்லை, ஹிந்தியில் ஃபிக்ர கி கோய் பாத் நஹி, கோய் பாத் நஹி, ஃபிக்ர கி கோய் பாத் நஹி. அதே மாதிரி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்போ சிந்தா மத் கரோ அப்படின்னு கூட சொல்லலாம், அண்ட் ஃபிக்கர் மத் கரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, கவலைப்படாத, சிந்தா மத் கரோ அண்ட் ஃபிக்கர் மத் கரோ அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், கோய் ஹர்ஜ் நஹி, கோய் ஹர்ஜ் நஹி. ஓகே, கோய் ஹர்ஜ் நஹி, இந்த ஹர்ஜ் நஹி அப்படின்றதான் பாதிப்பு இல்லை அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ எந்த பாதிப்பும் இல்லை, கோய் ஹர்ஜ் நஹி. ஓகேவா, கோய் ஹர்ஜ், ஹர்ஜ் நஹி. நான் எப்படி நம்புறது, நான் எப்படி நம்புறது. ஹிந்தியில் मैं कैसे विश्वास करूं, मैं कैसे विश्वास करूं. நான் எப்படி நம்புறது, मैं कैसे विश्वास करूं. நம்புறது அதாங்க விஸ்வாஸ். ஓகே, ஸோ मैं कैसे विश्वास करूं. ஏதேனும் சிரமம் இருந்தால் கேளுங்கள். ஓகே, ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, कोई कठिनाई हो तो पूछिए, कोई कठिनाई हो तो पूछिए. இந்த பூச்சியே அப்படின்றது தான் கேளுங்கள். ஓகே, ஸோ கட்டினாயி அப்படின்னா சிரமம், கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதான் ஹிந்தியில் கட்டினாயி. ஓகே, ஸோ ஏதேனும் சிரமம் இருந்தால் கேளுங்கள். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், கோய் கட்டினாயி ஹோ தோ பூச்சியே. கோய் அப்படின்னா ஏதேனும் அல்லது ஏதாவது. ஓகே, கோய் அப்படின்னா ஏதேனும் அல்லது ஏதாவது. ஸோ கோய் கட்டினாயி ஹோ தோ பூச்சியே. இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, படே அஃப்சோஸ் கி பாத் ஹை, படே அஃப்சோஸ் கி பாத் ஹை. அஃப்சோஸ் அப்படின்றதாங்க வருத்தத்துக்குரிய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் ஹிந்தியில் அஃப்சோஸ். ஓகே, பாத் அப்படின்னா விஷயம். ஓகேவா, ஸோ இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, படே அஃப்சோஸ் கி பாத் ஹை, படே அஃப்சோஸ் கி பாத் ஹை. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க, இல்லை நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப் ஃபிஜூல் பரேஷான் ஓ ரஹே, ஆப் ஃபிஜூல் பரேஷான் ஓ ரஹே. இந்த ஃபிஜூல் அப்படின்றதாங்க அன்னெசசரி, தேவையில்லாமல். ஓகே, ஸோ நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள், அப் ஃபிஜூல் பரேஷான் ஓ ரஹே. ஓகே, தேவையில்லாமல் அதை போட்டு டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத போட்டு மண்டையில் போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப் ஃபிஜூல் பரேஷான் ஓ ரஹே ஹே, ஆப் ஃபிஜூல் பரேஷான் ஓ ரஹே ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, அது யாருடைய தவறு, அது யாருடைய தவறு, அது யாருடைய தப்பு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கிஸ்கா தோஷ் ஹை, கிஸ்கா தோஷ் ஹை. ஓகே, தோஷ் அப்படின்றதாங்க தவறு. ஓகே, ஸோ அது யாருடைய தவறு, ஹிந்தியில் கிஸ்கா தோஷ் ஹை. நான் இதை எப்படி செய்ய முடியும், நான் இதை எப்படி செய்கிறது அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, யஹ மே கைசே கர் சக்தா ஹூँ, யஹ மே கைசே கர் சக்தா ஹூँ. யஹ அப்படின்னா இது. ஓகே, கைசே அப்படின்னா எப்படி, கர் சக்தா ஹூँ எப்படி செய்கிறது, கைசே கர் சக்தா ஹூँ. ஓகே, இந்த சக்தா ஹூँ அப்படின்னா மேலுக்கு, அண்ட் ஃபீமேலாக இருந்தால் யஹ மே கைசே கர் சக்தி ஹூँ அப்படின்னு கேட்கலாம். ஓகே, யஹ மே கைசே கர் சக்தா ஹூँ, நான் இதை எப்படி செய்கிறது, ஹிந்தியில் யஹ மே கைசே கர் சக்தா ஹூँ.
மற்றவர்களை குறை கூறாதீர்கள். மற்றவங்கள பற்றி குறை சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மற்றவங்கள பற்றி குறை சொல்லாத. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா दूसरों की आलोचना न करो. दूसरों की आलोचना न करो. ஆலோசனா அப்படின்றதாங்க குறை. ஓகே. துஸ்ரோங்கி அப்படின்னா மற்றவங்க இல்லை அடுத்தவங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ மற்றவங்கள குறை கூறாதீர்கள். ஹிந்தியில் துஸ்ரோங்கி ஆலோசனா ந கரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அல்லது துஸ்ரோங்கி ஆலோசனா மத் கரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. துஸ்ரோங்கி ஆலோசனா ந கரோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சென்டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எப்பவுமே சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ.